என்னோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது. படத்துக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு பாக்குறாங்க. நாங்கள் தற்கொலை விஜயை பார்த்து அரசியல் செய்ய வந்த கூட்டம் அல்ல. நாங்க ஏன் இங்க நிக்கிறோம்னா, இங்க வந்து புதுசா நீட்டுக்காக போராடுறீங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இப்ப ஒண்ணு புதுசா வந்து புதிக்கலைங்க. இந்த மாணவர்கள் கனவுகள் பலியாகுது அப்படின்னு. அதனால திமுக ஆட்சியில மெரினாவை மூடக்கூடாது என்று விஜயனுடைய மனிதர்கள் பேசின. மெரினா எதுக்கு மூடுறீங்க? மக்கள் போராடக்கூடிய இடம் எதுக்கு மூடுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா போராட்டத்துக்கு இங்க தயாரா இருக்கிறான். திரையரங்களை உட்கார்ந்து என்னடா ஒரே இளவு காட்சியா இருக்கு, என்னடா ஒரே அழுகையா இருக்குன்னு பார்த்தா போட்டி ஓட்டு எழுதுறாங்க. விஜய்க்கு போட்டி ஓட்டு எழுதுறாங்க. விஜய்க்கு போட்டி ஓட்டு எழுதுறாங்க. ஏன்? எம்எல்ஏ அமைச்சர் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, நீ மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க சாலையில, அதனால நாங்க கைது பண்றோம் அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் செய்யாத சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்க தற்கொலை கூட்டம் சாலையை மறிச்சு தட்டாத்து வடிக்கிறான். போற பிள்ளைய கைய பிடிச்சிருக்கான். கேவலமா இல்லையா? நாட்டினுடைய முதல்வரா சட்டமன்றத்துல அவன் இப்படி பண்ணாரு இல்லையா, அதை வந்து எல்லா பக்கமும் பிளக்ஸ் வச்சிருக்கான். கொஞ்சம் சிந்திங்க. எதற்காக இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது சிந்திங்க. இன்னொருத்தர் யாரு தெரியுங்களா? பாடநூல் கழக தலைவராமா. பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி 8வது அதிகாரத்துல என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன சொன்னாலும் நல்லா தாங்க சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறவங்க பாடநூல் கழக தலைவர். தலையெழுத்து 50 லட்சம் மாணவர்களுடைய தலையெழுத்து என்ன படிக்கணும் நிர்ணயிக்கக்கூடிய அவனுக்கு யார கொடுத்திருக்கீங்க? யாரு கர்ம முடிச்சவன்? நாஞ்சல் சம்பத்துக்காக கொடுத்திருக்கான். மதிப்பு கொடுத்துருக்கல, அந்த ஆளுக்காக கொடுத்திருக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்கள் இங்க நடுத்தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவை இருக்குது? என்ன தேவை இருக்கு? என்ன தேவைன்னா ஒரே தேவை, நம் ஏழை எளிய மக்கள் நல்ல கல்வியை கற்றுவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கம் தான். வேற என்ன நோக்கம் இருக்குதுங்க? என்ன நோக்கம் இருக்குது? உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கலாம். உங்க வீட்டு பிள்ளைங்க இதே மாதிரி சாலை ஒரு வாரத்தான் நோடிட்டு வரும்போது நாங்க காலை பிடிச்ச அமுத்தினா நீங்க ஏத்துக்குவீங்களா? எங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படி நடத்தணும் கூட பொது இடத்துல தெரியாதவன் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. தயவு செய்து சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். எல்லாரும் சொல்றோம் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக வந்து ஆதரித்து கடிதம் எழுதினார் கருணாநிதி அவர்கள், அதிமுக மௌனம் காத்தது, இவங்க இன்னொரு இருக்கு இதரக்கூடிய கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. கிடையாதுங்க. தப்பு செய்தது அவர்கள் அல்ல, நீங்க. அவர்களுக்கு வாக்கு செலுத்திய நீங்கள் தான் காரணம். நீங்க மட்டும்தான் காரணம். தயவு செய்து சிந்திங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்கை ஒருத்தருக்கு போட்டுட்டு நடுத்தெருவில் போராடிட்டு இருக்கிறோம். எல்லாம் போராடுறாங்க. எங்க? உள்ளரங்குக்குள்ள போராடுறான், தெருவில் போராடுறாங்க. அரசு பண்ணிடுவானாமா? தற்கொலையை பத்தி பேசி, இந்த தற்கொலை தடுதலை பத்தி பேசி வழக்கு என்றால் நீங்கள் போடக்கூடிய வழக்கு எங்கள் கால் கட்டவரை மைத்திருக்க வேண்டாம். 10-11 விஜய் அவர்கள் உண்மையாகவே மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு இருந்தார். தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஜனநாயகனுடைய குறும்படத்தை போடுகிறார். எப்படி சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். ஒவ்வொரு முறையும் நாம் வாக்கு செலுத்தி தற்கொலை தருதலை தேர்ந்தெடுத்தவருடைய விளைவுதான் இந்த மாற்றம். தயவு செய்து சிந்திங்க. காட்டுக்காக, ஆட்டுக்காக, மாட்டுக்காக, ரோட்டுக்காக எல்லாவற்றுக்குமாக போராடிய நாம் தமிழர் பிள்ளைகள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் போராட போவதில்லை என்பதை நடத்தில் பதிவு செய்கிறோம். அப்படி நாங்கள் போராடி இருந்தால் நாங்கள் வெயிலில் நிற்க தேவையில்லை, எல்லோரும் அருமையாக சோஃபா போட்டு அமர்ந்திருப்போம் என்பதை நடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு சொந்தமாக 10,000 ஸ்கொயர் ஃபீட்டிலே பர்னிச்சர் கடையே வைத்திருப்பார்கள் என்று உளவுத்துறையே பதிவு செய்கிறது. எங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் கேள்வி கேட்கிறார். சீமான் என்றால் யார் என்று கேள்வி கேட்கிறார். இதோ இந்த வெட்ட வெயிலிலே திரண்டு நிற்கிறார்கள். அத்தனை பேரும் சீமான் தான். பொதறிவு கேள்வி கேளுங்க. எத்தனை நதிகள், எத்தனை ஆறு இருக்குது, கடல் எங்க வரை சங்கமிக்குது, எத்தனை பரப்பளவு தமிழ்நாட்டில் நிலம் இருக்குது, இதுவரை தமிழ்நாட்டை யாரால் ஆட்சி செய்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் கேள்வி கேளுங்க. ஒரு பேருக்கு பதில் தெரியாது. எப்படி வென்றான் எவனுக்கும் தெரியல, எப்படி ஜெயிச்சான்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. எங்க ஊர் எம்எல்ஏவை ஒரு பொண்டாட்டி காலையில போய் எழுப்புது, ஏ நீ ஜெயிச்சிட்டியா எந்திரியாங்குது. என்ன சொல்ற நானா அப்படின்ட்டு அவர் எந்திரிக்கிறார்.
பெரும்பாடு ரகசியமாவே ஜெயிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு சிக்கல் போயிட்டு இருக்குது. யார் எம்எல்ஏ, யார் எம்பி, யார் அமைச்சர் ஒண்ணும் தெரியல. அவன்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க போராட்டம்னா ரோட்ல பண்ணக்கூடாது. அப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? நாங்க ரோட்ல பண்ணலாம். ரோடு எதுக்கு? உங்க தலைவர் பிளக்ஸ் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் சினிமா பேனர் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் பேனருக்கு முன்னாடி கோழியினுடைய தலையை அறுத்து ரத்தத்தை பீழ்ச்சி அடிக்க ரோடு. நீங்க மட்டும் முதலமைச்சராக முன்னாடி ரோடு ஷோ போனீங்க. அப்பெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறா வரலையா? அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் போகலையா? இப்பதான் அமைச்சருக்கு மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போறதுக்கு வழி விட மாட்டாங்களே பிரச்சனையா இருக்கு. ஏன் உங்க அமைச்சர் சொல்ல அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இட்லி வந்துட்டு இட்லி போறதா எங்களுக்கு பிரச்சனை, மாத்த ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையா? அப்போ உங்க தலைவரை எதிர இட்லி வந்தீங்க? ரோட்ல இட்லி வந்தீங்களா இல்ல வீட்டுல இட்லி வந்தீங்களா? எதிர இட்லி வந்தீங்க? ஆர்டர் ஓட்டு வர வச்சீங்களா? முடியல. யார் சீமான்னு கேட்காதீங்கடா. டே மேடை ஏறி கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு சொன்னப்போ கருணாநிதி பேனாவை உடைக்கணும்னு பேசல வேண்டாம் சீமா. அது எங்க பேசல? உனைய மாதிரி வீட்டுல உட்காந்து வீடியோ போடலடா. அவங்க ஆளுங்க 1000 பேர் இருக்கிற இடத்துல உள்ள போய் பேனாக்களை வச்சா உடப்போம்னு சொன்ன ஒரு கல்யாண்டா. ஆனா நீ என்ன சொன்ன? உதயநிதி, இன்பநிதி, அருள்நிதி, தயாநிதி, கனிமொழி எல்லா பேரும் பாத்தீங்கன்னா சினிமா டைட்டில் மாதிரியே இருக்கும். சூப்பரான பேர் வச்சிருக்காரு. ஐயா கலைஞருக்கு செலவைக்கணும்னு ஆசைப்படுறேன். முடியல. இப்பவே 3 மாசம் ஆச்சு. இப்பவே பல மக்கள் போராடுற எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சோம் அப்படின்ட்டு. இன்னும் வெகு விரைவில் இடைத்தேர்தல பொது தேர்தலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி போயிருக்குது. கொதிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் இந்த வெயில்ல கால் கடுக்க நிக்கிற இந்த பிள்ளைகள் என்றால் அந்த மனநிலை தான், அந்த அரசியல் நிலைப்பாடுதான் காரணம். அதனால் தயவு செய்து உண்மையும் நேர்மையுமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைக்கு, இந்த மண்ணின் மக்களுக்காக போராடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தினா நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. இதே எங்க அண்ணன் முதலமைச்சர் மேகதாதுல அணை கட்டிட்டாருன்னா, கர்நாடக முதலமைச்சர் மேகதாதுல அணை கட்டணுங்கிற எண்ணம் அவருக்கு வருமா? ஆனால் இந்த மண்ணினுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வெள்ள வைக்கல. ஆனால் போனது போகட்டும், இனிமேலும் களத்துல நம்ம நிப்போம். ஒருத்தர் வளர்றாரு, எங்கேயோ விழுப்புரத்தில் நின்று வளர்றாரு. அடுத்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியில் ஒரு கட்சி இருக்காது அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இதே டைலாக் ஒரு ஆள் பேசினாரு. இன்னைக்கு அவர் தான் பாஜகவே இல்ல. எங்க அண்ணன் அண்ணாமலை இதே எங்க ஊர், என் ஊர் திருப்பூர்ல வந்து பேசினாரு. அண்ணா பாத்தீங்கன்னா 2024 அப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்காதுங்க அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா 2024 அப்புறம் பாஜக இருந்து அண்ணாமலை தூக்கிட்டு இன்னைக்கு அவரு ஏதோ ஒரு கட்சியை வச்சு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அண்ணாமலை என்னையாவது ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். ஐயா நாஞ்சில் சம்பத் உங்களை எல்லாம் விமர்சிச்சு பேசுனா இந்த மைக்கே வெக்கந்தாங்காம தற்கொலை பண்ணிக்க. ஏடா இவெல்லாம் ஒரு ஆளுட்டு பேசுறாடான்னு மைக் என்னை காரி துப்பிடுறேன். அந்த அளவுக்கு மானக்கட்ட போயிலுங்க நீங்க. ஏன்னா அதான் ஒருத்தர் எழுதியிருக்கா, நீ சைக்கோவா கூட வாழ்ந்து செத்துறா, வைகோவா வாழ்ந்து செத்துறாதான்னு போட்டு. எங்க அண்ணன் டிஆர்எஸ் சொல்லிட்டாரு, வைக்க போறதுனால கூட 10 ரூபா பிரயோஜனம் இருக்கு, வைகோனால 10 ரூபா பிரயோஜனம் இல்லடான்னு அவர் சொல்றாரு. அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி இருக்காது. நீ எழுதி வச்சுக்க, குறிச்சு வச்சுக்க, ரெக்கார்டு பண்ணிக்க. அடுத்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 4% இல்ல இன்னும் மோசமாக தோற்றாலும் சரி, நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்போம். நாங்க சத்திய போராடும் கூட பிள்ளைகள் சுற்றிலிருந்து வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் தமிழர் வீர வணக்கம் என்று சொல்லலாம். நீ செத்து போன எந்த கட்சியில இருந்து எவடா வருவான்? யாரா வருவா? நாங்க கேட்கிற கேள்வி, இன்னும் 10 வருஷம் ஆகட்டும், 100 வருஷம் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி இருக்கும், நாம் தமிழர் கட்சி கொடி இருக்கும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனா இதே அடுத்த தேர்தலில் விஜய் தோத்து போயிட்டாரு வச்சுக்க, நீ அந்த கட்சியில் இருப்பியா? இல்ல இது வரைக்கும் நீ இருந்திருக்கியா? நீ எத்தனை பேரோட காலை நக்கி வந்திருக்கங்கிறத யோசிச்சுட்டு பேசு. இன்னோவா காருக்கு எத்தனை பேரை நக்குன, 1000 ரூபாய் காசுக்கு எம்பி பேரை நக்குனங்கிறது வரலாறு எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து வார்த்தைகளை விடும்போது கவனமா விடு. ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் சீமான் சீமான் கத்திட்டே இருந்தானுங்க. இப்ப ஆட்சிக்கு வந்து நாசமா நிர்மலமா போயிட்டானுங்க. இப்ப சீமான் 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 கத்துறானுங்களே, இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப என்ன, இப்ப தியேட்டர்ல படம் ஓடுது, எங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் ஆட்சி வீடியோல பேசிட்டு போயிட்டாரு. இப்ப காலில் வந்து விழுடாங்கிற வீடியோவை தியேட்டர்ல ஒளிபரப்பு பண்றான். எங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் பேசுறாரு, வாங்கடா வந்து காலில் விழுங்கடா, காலில் விழுந்து கும்பிடுங்கிறாங்கிறாரு. அந்த வீடியோவை போட்டு கத்துறான். அப்போ எவ்வளவு பெரிய
மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம்ங்கிறத பாருங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவன் மனநோயாளி அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. பெரிய மனநோயாளி ஏர்வாடி கொண்டு கட்சி போடுற கேஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு எம்எல்ஏ எம்பிங்கிற பேர்ல. ஒருத்தன் பஸ் ஏன் லேட்டாச்சுன்னு கேட்கிற, நீ சாப்பிட்டு வந்துட்டா நான் சாப்பிடாம வந்திருக்கேன்றான். ஏ அப்பா முடியல, அவன் பஸ் வரலையேன்றான். நீ பஸ் தம்பி இந்த 1/2 மணி நேரத்துல வந்துரும்னா ஒரு அமைச்சர், நீ சாப்பிட்டு பேசுற நான் சாப்பிடாம பேசுறேன், என் வழி என்னன்னு தெரியுமா? அடே அப்பா, பூரா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்டா ஓட்ட போட்டு அவனுக்கு என்ன காலையில சோறு 7 மணிக்குன்றன, மதியான சோறு 12:30, சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றேன்னு மாத்திரை ஓட்டிங்களா? அந்த ஆரஞ்சு மாத்திரை ஏன் போடல? அந்த பிங்க் மாத்திரை ஏன் இன்னைக்கு போட்டீங்க? இப்படியே அவங்க பொழப்பு ஓடுது. தயவு செய்து நல்ல திட்டமா இருக்கிறாங்க இடமான காட்டி இந்த அப்பு பக்குறீங்க ஆளுகளை திட்டமா ஜிம்முக்கு போயிருக்காங்க. எங்க ஆளுகள் திட்டமா ஜிம்முக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓடி வந்து களத்துல நிப்பாங்க, உங்களுக்காக உறுதுணையா இருப்பாங்க. நீ வந்தவன் போனவன் அறவேக்காடு, அறமண்டைய, அனந்த சித்து, அகவழி சித்து, நாஞ்சில் சம்பத்து எல்லாம் போற கேசா பார்த்து போட்டு வச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால உறவுகள் நீங்க கவலைப்படாம இருங்க. எங்க அண்ணன் ஒரே ஒரு அறிக்கை கொடுத்ததற்கு இவ்வளவு பேர் கூடி நிற்கிறோம் என்றால், அண்ணன் சீமானே களத்திற்கு வந்தால் காலம் என்னவாகும் என்பதை அது நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். நம்மளுடைய வருங்கால ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும், தமிழ்நாடு உளவுத்துறைக்கும் தெரியும். இப்போதும் முழங்குவோம், இனிமேலும் முழங்குவோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் தமிழர் அதிகாரம் கையிலே கிடைக்கிற போது இந்த தேர்வை கிழிச்சு தூக்கி குப்பை தொட்டியில போடுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் அதை சாத்தியப்படுத்துவார். வென்று காட்டுவோம்.